मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे. இதுவரையில நாம ஆர்த்தி பாவனா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதாவது எஜேத அப்படிங்கிற பதத்துல தாத்து எஜ, அதுக்கப்புறம் ஒரு பிரத்யேகா இருக்கே, அந்த பிரத்யேகத்துல அம்சத்வயம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஆக்கியாதாம்சா, அதே மாதிரி லிங் அம்சா அப்படின்னு ரெண்டு அம்சம் இருக்கிறதா பார்த்தோம். அதுல ஆக்கியாதத்வாம்சேன ஆர்த்தி பாவனா உச்சதே அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு அம்சமாக இருக்கக்கூடிய லிங் அம்சா, அந்த அம்சத்தினால சாப்தி பாவனா உச்சதே அப்படிங்கிற வரையில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆர்த்தி பாவனா அதுல அம்சத்ரயம் இருக்கு. அதுல முதல் அம்சமாக இருக்கக்கூடிய ஆகாங்ஷாவாக இருக்கக்கூடிய சாத்தியாகாங்ஷா, அந்த சாத்தியாகாங்ஷாவுல ஸ்வர்காதி பலன் சாத்தியமாக அன்வயிக்கிறது. அடுத்ததாக சாதனாகாங்ஷா, அதுல யாகாதி தாத்வர்த்தா சாதனத்வேன அன்வேதி அப்படின்னு சொன்னோம். அடுத்ததாக இதிகர்த்தவியதா காங்ஷா, இதுல பிரயாஜாதி அங்க யாகங்கள் அன்வயிக்கின்றன அப்படிங்கிறதாக பார்த்து முடிச்சோம். இப்போ அந்த பிரத்யத்தினுடைய இன்னொரு அம்சமாக இருக்கக்கூடிய லிங்கம்சா இருக்கே, அந்த லிங்கம்சத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனா அது விஷயமாக இப்போ நம்ம கிரந்தத்துல பார்க்க போறோம். சயேவ லிங் பிரத்யயः லிங்த்வாவச்சேதேன சப்த பாவனாம் பிரேரணாख्याம் அபிதத்தே. சயேவ லிங் பிரத்யயः அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி நாம எஜேதா அப்படிங்கிற பதத்தை எடுத்துண்டு அதுல இருக்கக்கூடிய அந்த திங் பிரத்யயாவை எடுத்துண்டு அந்த பிரத்யத்துல ரெண்டு அம்சம் இருக்குன்னு சொன்னோம். அந்த பிரத்யம் தான் இந்த ரெண்டு விஷயங்களையுமே சொல்றது. அதாவது ஆர்த்தி பாவனாவையும் அந்த பிரத்யம் தான் சொல்லி கொடுக்கறது, சாப்தி பாவனாவையும் அதுதான் சொல்லி கொடுக்கறது. ஆனா அங்க ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த பிரத்யா ஆக்கியாதத்துவ ரூபேன ஆக்கியாதத்துவாம்சேன ஆர்த்தி பாவனாவை சொல்றது, அபிதத்தே சொல்லுகிறது. அதே சமயம் அதே பிரத்யா லிங்கம்சத்தினால சாப்தி பாவனாவை சொல்றது. அதுதான் இங்க பங்கில சொல்றா. சயேவ லிங் பிரத்யா யஜேத அப்படிங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான அந்த விதிலிங் பிரத்யா லிங்த்வாவச்சேதேன லிங்த்வாம்சேன சப்த பாவனாம் அபிதத்தே, சப்த பாவனாவை அதாவது சாப்தி பாவனாவை அபிதத்தே சொல்லுகிறது. அந்த சப்த பாவனாவைத்தான் பிரேரணா அப்படிங்கிற பதத்தினாலையும் நாம சொல்றோம். பிரேரணான்னா என்னது அப்படின்னு சொன்னா, நம்ம லோகத்திலே விவகாரம் பண்றோம் இல்லையா, இதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏவல், அதாவது அவனை இந்த விஷயத்தை செய்யும்படி செய்யறது, அதுதான் பிரேரணா. இப்படி நம்முடைய வாக்கியத்தை கேட்டுட்டு எதிரில இருக்கிறவன் ஒரு காரியத்தை செய்யறான் இல்லையா, அதுதான் பிரவருத்தின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பிரேரணா அப்படின்னா ஏவல். சாப்தி பாவனான்னாலும் அதேதான் அர்த்தம். அத நமக்கு இங்க கிரந்தக்காரரே காமிச்சு கொடுக்கிறார். லோகே அபி
காம் ஆனய இதி ஆச்சாரிய வாக்கிய ஸ்ரவணானந்தரம் அயம் ஆச்சார்யः மாம் கவானயனே பிரேரயதி இதி பிரேரணாख्य व्यापारं ज्ञात्वा एव शिष्यः गवानयने प्रवर्तते इति अन्वय व्यतिरेकाभ्यां பிரேரணாஞானம் பிரவருத்தி காரணம். இப்போ இந்த பங்கிகளால என்ன சொல்ல வந்தா அப்படின்னு கேட்டா, லோகத்துல இந்த பதத்துக்கு இன்ன அர்த்தா, இந்த பதத்துக்கு இது பொருள் அப்படின்னு நாம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு சப்தத்தை கேட்ட பிறகு நமக்கு எந்த அர்த்தா உபஸ்திதமாறதோ அந்த அர்த்தா தான் அந்த பதத்துக்கு உரிய பொருள் அப்படின்னு நாம முடிவு பண்றோம். அயம் கடஹா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே எதிரில இருக்கிறவனுக்கு கடஹான்னு சப்த கேட்ட உடனே, கடத்தை பார்க்க கூட இல்லை, கேட்ட உடனேயே கடஹா அப்படிங்கிற அந்த குடம் அப்படிங்கிற பதார்த்தமானது உபஸ்திதி ஆறுதுன்னு சொன்னா கட பதத்துக்கு வேற என்ன பொருளா இருக்க முடியும்? அந்த கடஹா தான் பொருள். அப்போ எந்த சப்தத்திலிருந்து எந்த பொருளானது தெரிகிறதோ அதுதான் அந்த சொல்லுக்கு உரிய பொருள் இல்லையா? அத போல இப்போ இந்த லிங் அம்சத்தினால பிரேரணா தெரியறதுன்னு சொன்னேலே, அது எப்படி தெரியறது? பிரேரணா அப்படிங்கிறது அந்த சப்தத்தினுடைய அர்த்தாவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்கு விளக்கம் கொடுக்கிற, ஆமாம், இந்த லிங் சப்த பிரத்யா இருக்கே, அந்த பிரத்யத்துக்கு லிங்கம்சத்துக்கு பிரேரணா அர்த்தா அப்படின்னு சொல்றார். ஏன்? லோகத்துல அப்படித்தானே விவகாரம் தெரியறது. அதாவது ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சொல்றார், காம் ஆனைய, பசுமாட்டை கொண்டு வா, அழைத்து வான் அப்படின்னு சொல்றார். இந்த ஆச்சாரியருடைய வாக்கியத்தை கேட்ட பிறகு அந்த சிஷ்யனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இவர் என்னை பசுவை அழைத்து வரும் காரியத்தில் ஈடுபட செய்கிறார், இவர் என்னை பசுவை அழைத்து வரும் அந்த காரியத்தில் ஈடுபட செய்கிறார், என்ன அந்த வேலையை செய்ய சொல்றார் அப்படின்னு ஒரு ஞானம் வருதா இல்லையா? சரி, இந்த ஞானம் எந்த சப்தத்திலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த ஆனைய கொண்டு வா அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல்றதுக்கு உண்டான ஒரு பதம் இருக்கே, அதுல இருந்து வந்தது. அப்போ என்ன தெரியறது? இந்த பதத்துக்கு பிரேரணா அர்த்தா அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? அதனால இந்த லிங் அம்சத்திற்கு சாப்தி பாவனா பிரேரணா அர்த்தகான்னு நமக்கு லோகத்துல நல்லாவே தெரிகிறது. இத நாம ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது காம் ஆனைய அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னோமே, அதாவது லிங் பிரத்யம் கொண்டதான ஒரு வாக்கிய பிரயோக, அதை இப்ப பண்ணிருக்கோம். இந்த வாக்கியத்தை கேட்ட பிறகு அந்த சிஷ்யனுக்கு பிரவருத்தியானது ஏற்படுகிறது. அதே சமயம் படதி ராமஹா படதி அப்படின்னு ஒரு நான் வாக்கியத்தை சொல்றேன். இந்த வாக்கியத்துல லிங் பிரத்யா இல்லை. இந்த வாக்கியம் யாரை பார்த்து சொல்றேன்? எதிரில் இருக்கக்கூடிய சிஷ்யனை பார்த்து நான் சொல்றேன். அவன் இந்த வாக்கியத்தை கேட்கிறான். கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரவருத்தி வருமோ, இவர் என்ன இந்த காரியம் செய்ய சொல்றார் அப்படிங்கிற ஞானம் வருமோ? கண்டிப்பாக வராது. ஏன் வராதுன்னா, ராமஹா படத்தின்னு தான் சொல்லியிருக்கேன். அதாவது பிரேரணாவை சொல்லக்கூடிய, சாப்தி பாவனாவை சொல்லக்கூடிய பதம் அங்க எதுவுமே இல்லை. ஒருவேளை நான் இப்படி சொல்லியிருந்தால், படேஹே துவம் படேஹே, நீ படிப்பாயாகன்னு சொன்னா அவனுக்கு இவர் நம்மளை படிக்க சொல்றார், ஒரு காரியம் பண்ண சொல்றார் அப்படிங்கிற ஞானம் வரும். ஆனா நான் அப்படி சொல்லல. அதாவது லிங் பிரத்யயத்தை கொண்ட வாக்கியத்தை நான் பிரயோகப்படுத்தல. அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரியறது. ஒண்ணு, லிங் பிரத்யயத்தை கொண்ட பதம் பிரயோகித்தால் எதிரில இருக்கிறவனுக்கு ஒரு பிரவருத்தி வர்றது.
இதை இவர் நம்மை செய்ய சொல்கிறார் அப்படிங்கிற ஞானம் வருது. அதே சமயம் லிங் பிரத்யத்தை கொண்ட பதத்தை சொல்லலைன்னா அவனுக்கு எந்தவித பிரவருத்தியும் வர்றதில்லை, சொல்றது கேட்டுக்கிறான் இல்லையா? அப்போ இதுதான் அன்வயகா வெதிரேகான்னு சொல்லுவா. அன்வயகான்னா என்னது? லிங்கடிதமான வாக்கியத்தை சொல்லும் பொழுது அது அன்வயகான்னு சொல்லுவோம். லிங் பிரத்யகா இருக்கு இல்லையா, பாவகா அன்வயகான இருத்தல்னு வச்சுப்போம். அந்த பதம் இருக்கு, இருந்தால் எதிரில் இருக்கிறவனுக்கு இவன் என்னை காரியம் செய்ய சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வருது. வெதிரேகா அபாவகா, அதாவது லிங் பிரத்யம் இல்லாத சமயத்துல அப்படி ஒரு ஞானம் வர்றதில்லை. அப்போ லிங் இருந்தால் வேலை செய்ய சொல்றாங்கிற ஞானம் வருது, இல்லைன்னா அந்த ஞானம் வர்றதில்லை. இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த லிங் பிரத்யத்துக்கு பிரேரணா, சோதனா, சாப்தி பாவனா, அர்த்தகான்னு நமக்கு நல்லா தெரியறது. இப்படித்தானே நாம ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தத்தை கிரகிச்சுக்கிறோம். அதைத்தான் இங்க கிரந்தக்காரர் காமிச்சு கொடுக்கிறார். லோகே அபி, லோகத்திலும் கூட, காம் ஆனய, பசுவை கொண்டு வா, இதி ஆச்சாரிய வாக்கிய ஸ்ரவணானந்தரம் என்றதான, அதாவது காம் ஆனய என்றதான ஆச்சாரியனுடைய வாக்கியத்தை கேட்ட பிறகு, அயம் ஆச்சாரியா, இந்த ஆசிரியர், மாம் என்னை, கவானயனே பசுவை அழைத்து வரும் அந்த வேளையில், பிரேரயதி என்னை அனுப்பி வைக்கிறார், என்னை அந்த வேலையை செய்யும்படி செய்கிறார், இதி என்று பிரேரணாக்கிய வியாபாரம் ஞாத்வா, இவர் என்னை வேலை செய்ய சொல்றார் என்கின்றதான அந்த வியாபாரத்தை, அந்த விஷயத்தை ஞாத்வா ஏவா தெரிந்து கொண்டுதான், சிஷ்யா சிஷ்யன் என்ன செய்கிறான், கவானயனே அந்த பசுவை அழைத்து வரும் செயலில் பிரவர்த்ததே ஈடுபடுகிறான், இதி என்பதினால் அன்வய வெதிரேகாபியாம். இதைத்தான் நம்ம சொன்னோம். அன்வய வெதிரேகாபியாம் என்ன அர்த்தம்? லிங் இருக்கும் பொழுது அன்வயத்தினா இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு காரியம் தெரியறது, அவன் பிரவர்த்திக்கிறான். இல்லாத சமயத்துல அவன் பிரவர்த்திக்கல. இதுதான் அன்வயா வெதிரேகா. இந்த இரண்டினாலும், அன்வய வெதிரேகாபியாம், அன்வயத்தினாலையும் வெதிரேகத்தினாலும், பிரேரணா ஞானம், அந்த ஏவல் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த பிரேரணா, அதனுடைய ஞானமானது பிரவருத்திக்கு காரணமாக இருக்குன்னு தெரியறது. இல்லைன்னா ஒருவேளை வாத்தியர் காமானய அப்படின்னு சொல்லலைன்னா இவன் கவான இனத்துல பிரவர்த்திப்பானோ? பிரவர்த்திக்க மாட்டான். ஏன்னா அங்க பிரேரணா ஞானம் இல்லை. ராமஹா படதி சொல்லும் பொழுது அவனுக்கு பிரவருத்தி வரல. ஏன் வரல? அங்க பிரேரணா ஞானமே இல்லை, பிரேரணாவே இல்லை. பிரேரணா இருந்தா தானே பிரேரணா ஞானம் வரும். அப்போ நமக்கு இதுல இருந்து தெளிவாக என்ன தெரியறதுன்னு சொன்னால், இந்த லிங் பிரத்யத்தினுடைய அர்த்தகாதான் பிரேரணா, சோதனா, சாப்தி பாவனா அப்படின்னு தெரியறது. பிரேரணா ஞானஸ்ய அன்வய வெதிரேகாபியாம் லிங்காதி ஸ்ரவணஜன்யத்வ அவதாரணாத் லிங்காதேஹே பிரேரணாயாம் சக்தி லோகே கிருஹ்யதே இதி வேதே அபி தத்ரைவ சக்தி கல்பனா ஔச்சித்யாத். இப்போ ஒரு சின்ன விசாரம் பண்றா. காம் ஆனய அப்படிங்கிற வாக்கியம் கேட்ட பிறகு சிஷ்யனுக்கு அந்த கவானயனத்துல பிரவருத்தி வர்றது ஒத்துக்கிறோம். ஆனா இந்த பிரவருத்தி இருக்கே, அதாவது அந்த வாக்கியம் கேட்ட உடனே நாம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த பிரவருத்தி, இது வாக்கியத்துல எந்த பதத்திலிருந்து வந்தது? மொத்த வாக்கியத்திலிருந்து வந்ததா, இல்ல கோ அப்படிங்கிற பதம் இருக்கே அதுல இருந்து வந்ததா, அல்லது இம் காம் அப்படிங்கறதுல த்விதீயா விபக்தி அந்த பதம் இருக்கு, பிரகிருதி கௌஹு, இந்த காம் அப்படிங்கிற பதத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பிரவருத்தி வந்ததா, அல்லது ஆனயனம் அப்படிங்கிற அந்த தாத்து இருக்கே அதுல இருந்து வந்ததா, இல்ல ஆனையால இருக்கக்கூடியதான லிங் பிரத்யா, ஆனைய அப்படிங்கிறது மத்தியம புருஷ ஏக வச்சனம் இல்லையா,
அந்த பிரத்யேக இருக்கே அதிலிருந்து வந்ததா? எதிலிருந்து இவனுக்கு நாம இத பண்ணணும், இவர் நம்மை இந்த வேலை செய்ய சொல்றார் அப்படிங்கிற ஞானம் எதிலிருந்து வந்தது? காங்கிற பதத்திலிருந்தா, ஆணையன தாத்துவில் இருந்தா, அல்லது அந்த விதிலிங் பிரத்யத்தில் இருந்தா அப்படின்னு நாம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நம்ம அது வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப நான் காம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எதிரில் இருக்கிறவனுக்கு பிரவருத்தி வருதா? வராது. சரி, ஆனயனம் அப்படின்னு தாத்துவ சொல்லியிருக்கேன், இப்ப பிரவருத்தி வருதா? அழைத்து வருதல் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனயனத்துக்கு. இதே கொண்டு வருவாய் அப்படிங்கிற இந்த வருவாய்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பிரத்தியத்தை நான் சொல்லிட்டேன்னா அவனுக்கு பிரவருத்தி வந்துடுறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது? அந்த பிரத்தியத்தினுடைய அர்த்தம் தான் இந்த பிரேரணா அப்படின்னு தெரியறது. நம்ம முன்னாடி பார்த்த வைதிக வாக்கியமே பார்க்கலாம். ஸ்வர்க காமோ யஜேதா அப்படின்னு இருக்கு. ஸ்வர்க காம பதம் ஸ்வர்க காமஹா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எதிரில் இருக்கவனுக்கு யாகம் பண்ணணும்னு தெரியறதா? ஸ்வர்க காமஹான்னு தெரியறது, அவ்வளவுதான். யஜு அப்படின்னு சொல்லிட்டேன், தாதுவை சொல்லிட்டேன், அப்பயும் அவனுக்கு பிரவருத்தி வராது. அதே சமயத்துல இந்த தார் எஜேதால் அத்தா இருக்கு இல்லையா, அந்த விதிலிங் பிரத்யா, அத சொன்ன உடனே ஓ இவர் நம்ம இந்த யாகத்தை பண்ண சொல்றார் அப்படிங்கிற புத்தி வந்துடுறது. அப்போ இப்படி வச்சு வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஒரு பதத்தை வச்சு இன்னொரு பதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த விஷயம் தெளிவாகிறது. என்னது? அந்த மொத்த வாக்கியம் கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பிரவருத்தி வந்தாலும் அந்த பிரேரணா அப்படிங்கிறது மொத்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இல்ல, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரத்யத்தினுடைய அர்த்தகாதான் பிரேரணா. அந்த பிரேரணாவை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிரவருத்தி வர்றது. அது தெரியறது இல்லையா? அந்த விஷயத்தை தான் இப்போ கிரந்தக்காரர் சொல்லி கொடுக்கிறார். பிரேரணா ஞானஸ்ய, அதாவது இவர் என்னை வேலை செய்ய சொல்றார் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானமானது எதிலிருந்து வருது அப்படின்னு அன்வய விதிரேகத்தினால தெரிஞ்சின்றால் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாக்கியத்துல ஒரு பதத்தை எடுத்துக்க வேண்டியது, ஒரு பதத்தை வைக்க வேண்டியது, இப்படி வச்சு வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எதனால அந்த ஞானம் இவனுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அன்வய விதிரேகாபியாம் லிங்காதி ஸ்ரவண ஜன்யத்துவ அவதாரணாத். இந்த லிங்காதி, லிங் பிரத்யா, தவ்யத் பிரத்யா, நம்ம இப்படி படனீயா, துவயா கிரந்தா படனீயா, உன்னால் அந்த துவயா பாடா படனீயா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்தது? உன்னால் அந்த பாடமானது படிக்கப்பட வேண்டியது. இப்போ இந்த இடத்துல இந்த தவ்ய பிரத்யா இருக்கு, படித்தவ்யா, படனீயா, அணியர் பிரத்யா, இந்த மாதிரி சில பிரத்யங்கள் இவையெல்லாம் சொல்லும் பொழுது அங்க அந்த பிரத்யங்களில் இருந்து என்ன தெரிகிறது? பிரேரணா தெரிகிறது. இவர் நம்ம படிக்கும்படி சொல்றார், படிக்க சொல்றார் அப்படிங்கிறதான அந்த பிரேரணா தெரிகிறது. அதனாலதான் இங்க லிங் ஆதி அப்படின்னு சொல்லியிருக்கா. லிங் பிரத்யா நம்ம இந்த எஜேதா படேத் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தோம். தவ்யத் அணியர் இந்த மாதிரி பிரத்யங்களும் உண்டு. அதனாலதான் என்ன பண்ணிட்டார்? லிங் ஆதி அப்படின்னு ஆதி பதத்தை சேர்த்திருக்கார். லிங்காதி ஸ்ரவண ஜன்ய, லிங்காதிக பிரத்யங்களை கேட்ட பிறகு அதிலிருந்து இந்த ஞானம் நமக்கு உண்டாகிறது. இவரை நம்மை இந்த காரியம் பண்ண சொல்றார் அப்படிங்கிற ஞானம் உண்டாறது. லிங்காதி ஸ்ரவண ஜன்ய அவதாரணா லிங்காதேஹே, லிங் முதலிய பிரத்யங்களுக்கு பிரேரணாயாம், பிரேரணா அப்படிங்கிற அந்த ஏவல் சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சக்தியானது இருக்கு. அதாவது லிங்காதி பிரத்யங்கள் ஏவல் என்கின்றதான பிரேரணா, சோதனா இந்த மாதிரியான அர்த்தங்களை சொல்கின்றன. இந்த மாதிரியான பொருள், அதாவது ஏவல், பிரேரணா, சோதனா இவைகள் லிங்காதி பிரத்யங்களுடைய பொருளாக இருக்கின்றன என்று லோகே கிருஹ்யதே, லோகத்துல இது தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதனால என்ன ஆச்சு? லோகத்துல தெரிஞ்சுட்டோம், ஆமா நியாயம் தானே அப்படின்னு கேட்டா, இதே சப்த காமோ யஜேதா அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத், அங்கேயும் இதே பிரத்யம் தானே இருக்கு. இப்ப பாருங்க, ஜுஹுயாத் அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். அதே மாதிரி இங்க லோகத்துல படேத் அப்படின்னு சொல்றோம். படேத்னு என்ன அர்த்தம்? நீ படிப்பா, படேஹே நீ படிப்பாயாக, சஹா படேத் அவன் படிப்பானாக, கட்டளை தானே. இது எப்படி நாம தெரிஞ்சுட்டோம்? லோகத்துல அப்படிதான் பிரயோகப்படுத்துறோம்.
இதே மாதிரி சப்தங்கள் தானே வேதத்துல இருக்கு. அப்போ லோகத்துல எந்த அர்த்தத்துல இந்த சப்தங்கள் சொல்லப்பட்டனவோ, அதாவது பிரேரணா சோதனா அர்த்தங்கள்ல இந்த பதங்கள் உபயோகிக்கப்பட்டனவோ அதே அர்த்தத்தை தானே வேதத்திலையும் கொடுக்கும். அதுதான் சொல்றார், லோகே கிருஷ்யதே, அதாவது லோகே லோகத்தில் லிங்காதி லிங்காதேஹே லிங் முதலிய பிரத்யங்களுக்கு பிரேரணா அர்த்தா இது கிருஷ்யதே, பிரேரணா தான் அர்த்தம் என்று தெரிகிறது. அதஹா அதனால் வேதே அபி வேதத்திலும் கூட தத்ரைவா அங்கேயே, அதாவது பிரேரணா சோதனா முதலிய அர்த்தங்களிலேயே சக்திஹி இந்த லிங்காதி பதங்களுக்கு சக்தியானது இருக்கிறது என்ற கல்பனா என்ற ஒத்துக்கொள்ளுதல் ஔச்சித்யம் தகுந்ததாக இருக்கும். கல்பனா ஔச்சித்யா தகுந்ததாக இருக்கும் என்பதனால் அவ்வாறே கல்பிக்கப்படுகிறது. அதாவது லோகத்துல லிங்காதி பிரத்யங்களுக்கு பிரேரணா முதலிய அர்த்தங்கள் தெரிகிறது. அதனால வேதத்துல இருக்கக்கூடியதான லிங்காதி பிரத்யங்களுக்கும் அதே அர்த்தகாதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இயாம்ஸ்து விசேஷா, என்ன விசேஷா? லோகே கவானயனாதி பிரவருத்தி அனுகூலः பிரேரணாख्य வியாபாரः பிரயோக்திரு புருஷகத அபிப்பிராய விசேஷः வேதே து பிரயோக்திரு புருஷாபாவாத் லிங்காதி சப்தனிஷ்டः ஏவ சஹா இத்யங்கீக்ரியதே. இயாம்ஸ்து விசேஷா, அதாவது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா. என்ன சொல்லி கொடுத்தா? லோகத்துல லிங்காதி பிரத்யங்களுக்கு பிரேரணா சோதனா இவைகள் தான் அர்த்தம்னு சொல்லிட்டா. ரெண்டும் ஒண்ணுதான், பிரேரணா சோதனா எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதே மாதிரிதான் வேதத்துல இருக்கக்கூடியதான லிங்காதி பிரத்யங்களுக்கும் பிரேரணா அர்த்தா அப்படின்னு ஒத்துண்டா. ஈயாம்ஸ்து விசேஷா, இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, லோகத்துல நாம் கவனிக்கலாம், இந்த லிங்காதி பிரத்யத்தினுடைய அர்த்தா பிரேரணான்னு சொன்னாலும் அந்த பிரேரணா யாருடைய பிரேரணா அப்படின்னு கேட்டா, லோகத்துல ஆச்சாரியம் முதலியதான யாரு ஒரு வேலையை செய்ய சொல்றானோ அவருடைய அபிப்பிராய விசேஷா காமானய அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்றார், மாணவன் பார்த்து சொல்றார். இப்போ அந்த ஆணையனம் பண்ணணுமே, அழைத்து வரணுமே, இந்த காரியம் இவனை பண்ண சொல்லி சொன்னது யார் அப்படின்னு கேட்டா அந்த ஆசிரியர், அவருடைய அபிப்பிராய விசேஷா இவன் இந்த காரியத்தில் ஈடுபடட்டும் அப்படின்னு இது நமக்கு தெரிகிறது. அதாவது பிரேரணா இந்த ஆசிரியருடைய இச்சா, இவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு தெரிகிறது. லோகத்திலும் இதே மாதிரி அர்த்தம் தானே நம்ம சொன்னோம். சோமேன யஜேதா, அதாவது சோமயாக சொர்க்க காமஹா, சொர்க்கத்தை விரும்புகின்றவன் சோமயாகத்தை சாதனமாக கொண்டு அடைய வேண்டியதுன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாக்கியத்துக்கு இவ்வளவு அர்த்தம் பண்றோம். இது யாருடைய விசேஷா? அபிப்பிராய விசேஷா. லோகத்துல நம்மளால சொல்ல முடியும். காமானய அப்படிங்கிற இடத்துல ராமஹா என்கின்றதான அந்த சிஷ்யனை பசுவை அழைத்து வரும் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற இந்த அபிப்பிராயம் யாருடையது அப்படின்னு கேட்டா நம்ம சட்டுன்னு சொல்லிடுவோம், அந்த வாத்தியாருடையது. அத போல அக்னிஹோத்திரஞ்சுகியா சொர்க்க காமஹா, அக்னிஹோத்திர கரணக ஸ்வர்க சாத்தியக பாவனா பாவனா பாவனாம் பாவயத் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஒரு அபிப்பிராய விசேஷம் சொல்றோமே, இது யாருடையது ஏன்னு கேட்டா, இந்த மீமாம்சா சாஸ்திரப்படி வேதத்தை ஒருத்தன் பண்ணினான்னு கிடையாது. இது அபௌருஷேயா, புருஷ நிர்மிதம் இல்லை. ஈஸ்வரன் கூட இங்க ஈஸ்வரனால் செய்யப்பட்டது வேதம் அப்படின்னு கூட ஒத்துக்கிறது இல்லை. அப்படின்னு சொன்னா இப்ப யாருடைய அபிப்பிராயம் இது? இந்த காரியத்தை இவன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது யாருடைய அபிப்பிராயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. லோகத்துல நாம அதை கிரகிச்சுக்கலாம், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வேதத்துல அப்படி யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, லோகத்துல இந்த காரியம் இவன் பண்ணணுங்கிற அந்த அபிப்பிராய விசேஷா ஒரு புருஷன் இடத்துல இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஆனா வேதத்துல அப்படி ஒரு புருஷன் இல்லைங்கிறதுனால அந்த சப்தத்துக்கு உரியதான அந்த ஒரு தகுதின்னு வச்சுக்கணும். அதாவது சப்தகாவே நம்ம இந்த வேலையை செய்ய சொல்றது அப்படின்னு வச்சுக்கணும்.
அதாவது எப்படி ஒரு ஆசிரியன் சிஷ்யனை இந்த காரியம் பண்ணும்படி சொல்லும் பொழுது அந்த காரியம் செய்ய சொல்கின்ற அபிப்பிராயம் அந்த ஆசிரியர் இடத்திற்கு சொல்றோமோ அத போல சோமேன எஜேதா அப்படிங்கிறது அந்த எஜேதால அந்த பிரத்யா இருக்கு இல்லையா, அந்த பிரத்தியத்துல அந்த தர்மஹா இருக்கு. எந்த தர்மஹா? இவன் இந்த காரியம் பண்ணட்டும் அப்படின்னு அந்த சப்தஹாவே சொல்றது. சப்தத்துல இருக்கக்கூடிய தர்மஹா எப்படி இங்க ஆசிரியர் இடத்துல இருக்கக்கூடிய தர்மஹாவோ பிரேரணா அப்படிங்கிறது, அத போல வேதத்துல சப்தத்துல இருக்கக்கூடியதான தர்மஹா அது அப்படின்னு முடிவு பண்ணி கொடுக்கிறார். அதத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறா. இயாம்ஸ்து விசேஷா, இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு, லோகே கவாநயனாதி பிரவருத்தி அனுகூலஹா, கவா பசுவை கொண்டு வருது அப்படிங்கிற அந்த பிரவருத்தி இருக்கே சிஷ்யனுக்கு, அத உண்டு பண்ணக்கூடியதான ஒரு வியாபாரா இருக்கே பிரேரணா அப்படிங்கிறது, அது பிரேரணாட்ச வியாபாரா பிரயோக்திரு புருஷகத அபிப்பிராய விசேஷா. பிரயோக்திரு புருஷ அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு அந்த காரியம் பண்ண சொல்றாரோ ஆசிரியன்னு வச்சுப்போம், அந்த ஆசிரியருடைய அபிப்பிராய விசேஷா, இவன் இந்த காரியம் பண்ணட்டும் அப்படிங்கிறதான அபிப்பிராய விசேஷா, இச்சா விசேஷான்னு சொல்லலாம். வேதே தூ, வேதத்திலோ இந்த மாதிரியான பிரயோக்திரு புருஷா பாவாத், பிரயோக்தா கஷ்டன நாஸ்தி புருஷா நாஸ்தி, வேலையை செய்ய சொல்பவன் அங்க ஒரு புருஷன் இல்லை என்பதனால் லிங்காதி சப்தனிஷ்டா ஏவா, லிங் முதலியதான பிரத்யங்கள் இருக்கு, அந்த சப்தத்திலேயே இருக்கக்கூடிய தர்மஹா தான் இந்த பிரேரணா. லிங்காதி சப்தனிஷ்டா ஏவா இத்தியங்கீகிரியதே. அதனாலதான் நாம பாருங்க, பிரேரணா அப்படின்னு சொன்னா அவனை ஏவுதல் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. சாப்தி பாவனான்னு என்ன அர்த்தம்? புதுசா நம்ம பேரு கொடுத்தோம், பிரேரணாவை தான் நம்ம சாப்தி பாவனாங்கிற பதத்தினாலையும் சொல்றோம், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ அது சரியாயிடும். எப்படின்னு கேட்டா, சப்தத்திலேயே இருக்கக்கூடிய தர்மம் எப்படி லோகத்துல அந்த ஆசிரியருடைய அபிப்பிராய விசேஷா தான் பிரேரணா அப்படின்னு சொன்னோமோ, அத போல இங்க சப்தத்திலேயே இருக்கக்கூடிய தர்மஹா தானே அந்த பிரேரணா. மனுஷா யாரும் கிடையாது இல்லையா? அப்ப அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய பிரேரணாவை தான் நம்ம சாப்தி பாவனான்னு சொல்றோம். அதாவது சப்தகதமான தர்மமா இருக்கிறதுனாலதான் அதற்கு என்ன பெயர்? சாப்தி பாவனான்னு பெயர். இப்ப சரியா போயிடுத்து இல்லையா? நமக்கு அந்த சாப்தி பாவனான்னு ஏன் பேர் வந்தது? வேதத்துல பிரேரணா அப்படிங்கிறது சப்தகதமான தர்மமா இருக்கிறதுனால, ஒரு புருஷகத தர்மமா இல்ல, சப்தகத தர்மமா இருக்கிறதுனால தான் அதற்கு என்ன பேரு? சாப்தி பாவனான்னு பெயர். அதையேவா, அதையேவான்னு சொன்ன அர்த்தம், சப்தகதமான தர்மமாக வேதத்திலே அந்த பிரேரணா இருப்பதினாலே சப்தனிஷ்ட வியாபாரத்வாத் சாப்தி பாவனா இத்யுச்சதே. யாக ஹோமாதி விஷயக பிரவருத்தி ஹேதுத்வாத் பிரவர்த்தனா பிரேரணா இத்யுச்சதே. சரி, சாப்தி பாவனா அப்படிங்கிற பதத்துக்கு இந்த பதம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். சப்தகதமாக அந்த தர்மஹா இருக்கிறதுனால சாப்தி பாவனான். பிரவர்த்தனான்னு ஏன்பா பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த யாகத்திலேயோ அல்லது ஹோமத்திலேயோ நமக்கு பிரவருத்தியை உண்டாக்குறது இல்லையா, அதனால அதற்கு பிரவருத்திக்கு ஹேதுவாக இருப்பதினால், பிரவருத்தியை உண்டாக்குவதினால் அதற்கு பிரவர்த்தனான்னு பெயர். அதே மாதிரி பிரேரணான்னு பெயர். ஏன்னா நம்மை அந்த காரியத்தில் ஈடுபட செய்கிறது என்பதனால் அதற்கு பிரேரணான்னு பெயர். இந்த பிரவர்த்தனா பிரேரணா அப்படிங்கிறது ரெண்டுமே லோகத்திலையும் சமானம் தான். ஏன்னா லோகத்திலையுமே அந்த ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்துல அவனை ஈடுபட செய்கிறார், பிரவருத்திக்க வைக்கிறார். அதனால பிரவர்த்தனா, ஆசிரியர் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த அபிப்பிராய விசேஷத்துக்கு பிரவர்த்தனான்னு பேர் சொல்லலாம், பிரேரணான்னு சொல்லலாம். ஆனா அங்க என்ன சொல்ல முடியாது? சாப்தி பாவனான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சப்தகத அபிப்பிராயம் இல்லை, அந்த ஆசிரியர் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபிப்பிராய இல்லையா? அதனால நம்ம அங்க என்ன சொல்ல முடியாது? சாப்தி பாவனான்னு சொல்ல முடியாது. வேதத்துல சாப்தி பாவனான்னு சொல்ல முடியும், பிரவர்த்தனான்னு சொல்ல முடியும், பிரேரணான்னு சொல்ல முடியும். சா ஏஷா சாப்தி பாவனா அப்படி அம்சத்ரய விசிஷ்டா. இது வரையில சாப்தி பாவனான்னா என்னது, அந்த சாப்தி பாவனா எந்த சப்தத்தினுடைய அர்த்தா,
அதே மாதிரி சாப்தி பாவனான்னு ஏன் பேரு வந்தது, லோகத்துல அந்த சாப்தி பாவனா அதாவது பிரேரணா பிரவர்த்தனா எங்க இருக்கக்கூடிய தர்மஹா, வேதத்துல அது எங்க இருக்கக்கூடிய தர்மஹா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தார். இப்போ முன்னாடி ஆர்த்தி பாவனா எப்படி அம்சத்ரய விசிஷ்டமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கேயும் சொல்லி கொடுக்கிறார். சா ஏஷா சாப்தி பாவனா, இப்பேற்பட்ட இந்த சாப்தி பாவனாவானது அம்சத்ரய விசிஷ்டா, 3 அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. தத்ர புருஷ பிரவருத்தி ரூப அர்த்த பாவனா பாவ்யத்வேன அன்வேதி. இந்த 3 அம்சங்களுடன் கூடியதுன்னு சொன்னோமே, அந்த 3 அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டா முன்னாடி சொன்னது போலதான் பாவ்யம், சாதனம், இதி கர்த்தவ்யதா இப்படின்னு 3 அம்சங்கள். அதுல பாவ்யாகாங்கையில எது சேரும் அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்னாடி நம்ம 3 அம்சங்களுடன் கூடியதான ஆர்த்தி பாவனா சொன்னோமே, சாத்திய சாதன இதி கர்த்தவ்யதான்னு 3 அம்சங்களுடன் கூடிய ஒரு ஆர்த்தி பாவனா சொன்னோமே, அந்த 3 அம்சங்களுடன் கூடியதான ஆர்த்தி பாவனாதான் சாப்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில சாத்தியமாக சேருகிறது. இது நம்ம லோகத்திலே பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சிஷ்யனை ஒரு வேலை செய்ய சொல்றேன், பசுவை அழைச்சு வர சொல்றேன், காமானயன்னு சொல்றேன். இப்போ அவனுக்கு பிரவருத்தி வரும். அந்த பிரவருத்தியில அதாவது ஆர்த்தி பாவனா, பிரவருத்தி தான் நம்ம ஆர்த்தி பாவனான்னு சொல்றோம். அந்த பிரவருத்தியில அவன் கிட்ட அந்த சிஷ்யன் இடத்துல ஏற்பட்டதான பிரவருத்தி இருக்கே, அந்த பிரவருத்தியில சாத்தியம் எது அப்படின்னு கேட்டா பசுவை அழைத்து வருதல், இங்க கொண்டு சேர்க்கிறது, அதுதான் சாத்தியம். அதற்கு சாதனம் என்னது அப்படின்னு கேட்டா கயிறு கழுத்துல வச்சு கரெக்டா கட்டி எந்த சிரமம் இல்லாத அழைச்சு வரணும், அதுதான் சாதனம். அந்த கயிறுன்னு வச்சுப்போமே. இதி கர்த்தவ்யதா, எப்படி கட்டுறது, எப்படி அழைச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது இதி கர்த்தவ்யதா. இப்படி 3 அம்சங்களுடன் கூடியதுதான் அந்த பிரவருத்தி. அப்பேற்பட்ட பிரவருத்தி தான் எனக்கு சாத்தியமா இருக்கு. அதாவது நான் அவனை செய்ய சொல்லியிருக்கேன் இல்லையா, பசுவை அழைத்து வான்னு. இப்போ நான் சொன்ன அந்த பிரேரணா இருக்கே, அதுல சாத்தியம் எது, இப்படி 3 அம்சங்களுடன் கூடிய அந்த பிரவருத்தி, அதுதான் சாத்தியம் இல்லையா. அப்போ என்னுடைய இந்த அபிப்பிராயத்துல என்னுடைய பிரேரணா நான் அவனை இந்த காரியம் பண்ண சொல்றேனே, அதுல எனக்கு சாத்தியம் என்னது, நான் சொன்ன காரியத்தை அவன் செய்தல் இருக்கே, அதுதான் சாத்தியம். அத போல இங்கேயும் சாப்தி பாவனாவுல சாத்தியம் எது அப்படின்னு கேட்டால் முன்னாடி சொல்லப்பட்ட அம்சத்ரயங்களுடன் கூடிய 3 அம்சங்களுடன் கூடிய ஆர்த்தி பாவனா தான் சாத்தியம். தத்ர புருஷ பிரவருத்தி ரூப அர்த்த பாவனா பாவ்யத்வேன அன்வேதி. சரி, இதுல சாதனம் எது, அதாவது அவனுடைய பிரவருத்தி, சிஷ்யனுடைய பிரவருத்தி சாத்தியம்னு சொல்லிட்டோம். அதுல சாதனம் எதுன்னு கேட்டா லிங்காதி சப்த ஞானம். சப்த ஞானம் சொன்னா லிங்காதி சப்தஸ்ய யஹ அர்த்தஹ தாதுஷ அர்த்த போதா. ஏன் அப்படின்னு பாருங்க. இப்ப நான் அவன்கிட்ட சிஷ்யனை பார்த்து சொல்றேன் காம் ஆனய அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அந்த சிஷ்யனுக்கு ஆனய அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம் தெரியல. அந்த லிங் ஆனயால இருக்கக்கூடியதான இந்த லிங் பிரத்யேகா இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. இப்போ அவனுக்கு பிரவருத்தி வருமோ, பிரவருத்தியே வராது. ஏன்னா அவனுக்கு அந்த லிங் ஞானமே ஏற்படல. இப்ப நாமளே வேற ஒரு பாஷை தெரிஞ்சவன், தமிழ் பாஷை தெரியாது, அவன்கிட்ட கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னா நகர்ந்து கொள் அப்படின்னு நான் சொல்றேன், ஏதாவது புரியுமோ? அவருக்கு என்னோட பேச்சு கேட்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை, ஆனாலும் அவருக்கு புரியல, அந்த பாஷை தெரியல. அதாவது அந்த பாஷையில நகர்ந்து கொள் அப்படிங்கிற அந்த நகர்ந்து கொள்ள இருக்கக்கூடியதான அந்த கட்டளை இருக்கே, அந்த அந்த விகுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விகுதியுடைய அர்த்தம் அவருக்கு தெரியல. தெரிஞ்சு அவர் நகர்ந்துப்பார், ஆனா தெரியல. அப்போ அந்த பிரவருத்தி என்னுடைய சாத்தியம் சொன்னோமே, அந்த பிரவருத்தி ஏற்படுறதுக்கு என்ன வேண்டி இருக்குன்னு சொன்னா
நான் சொன்ன வாக்கியத்திலே இருக்கக்கூடியதான அந்த லிங்காதி பிரத்யங்களுடைய அர்த்தா இருக்க அது அது அவருக்கு வேண்டியிருக்கு, அந்த ஞானம் வேண்டியிருக்கு. அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்றோம், லிங்காதி ஞானம். அது இல்லைன்னு சொன்னா அவருக்கு பிரவருத்தியே வராது. நாம 10 தடவை நகர்ந்து கொள்னு சொன்னாலும் அவர் நகரவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த சப்தத்துடைய அர்த்தாவே தெரியாது, பிரவருத்தியே வராது. நகரணும் அப்படிங்கிறது தானே பிரவருத்தி, அது வரவே வராது. ஏன்னா அவருக்கு லிங் ஞானமே இல்லை. இதே அவருக்கு தெரிஞ்ச பாஷையில அவருக்கு ஏதாவது இப்போ சம்ஸ்கிருதம் தெரியும்னா அப்பாசார அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நகர்ந்துடுவார். ஏன்னா அப்போ அவருக்கு லிங்காதி ஞானம் வந்துடுது, லிங் ஞானம் வந்துடுது. அப்பாசாரன்னு சொன்ன உடனே நகர்ந்து போயிடுவார், பிரவருத்தி வந்துடும், என்னுடைய சாத்தியமும் அங்க வந்துடும். அப்போ பிரவருத்தி சாத்தியம் ஆகுமே ஆனால் என்னுடைய இந்த சாப்தி பாவனைக்கு அங்கே காரணம் எது அப்படின்னு கேட்டால் லிங்காதி ஞானம். லிங்காதின் ஆதிபதத்தினால நம்ம முன்னாடி சொன்னது போல லிங் பிரத்யா, தவ்ய பிரத்யா, அணிய பிரத்யா, லோட் பிரத்யா, இப்படி எதெல்லாம் இந்த கட்டளையை ஏவலை சொல்லுமோ அது அத்தனையும். ஆக மொத்தம் இந்த சாப்தி பாவனாவினுடைய சாத்தியமாக அம்சத்திரய விசிஷ்டமான ஆர்த்தி பாவனா பிரவருத்தியானது அன்வயிக்குமே ஆனால் அதை உண்டு பண்ணுவதற்கு தேவையான லிங்காதி ஞானம் சாதனத்வேன அன்வேதி. இரண்டாவது ஆகாங்ஷா. அதுல இந்த சாதனாகாங்ஷாவில லிங்காதி ஞானம் சாதனத்வேன அன்வேதி. அதுதான் சொல்றார், அத்தியன அவகத லிங்காதிகம் கரணத்வேன அன்வேதி. அத்தியன அவகதம்னா என்ன அர்த்தம், இந்த வேதாத்தியனம் பண்ணும் பொழுது நம்ம அப்படியே பார்க்கலாம், ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறார். சோமேன எஜேதா இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம வேதாத்தியனம் பண்ணும்பொழுதே நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த வாக்கியங்கள் பார்த்தால் சோமயாகம் பண்ணணும், சொர்க்கம் வேண்டியவன் சோமயாகத்தை பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோமா என்ன? தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படி அர்த்தமே நமக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னு கேட்டா படிக்கிற காலத்துல நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் இல்லை. அதனால சோமேன எஜேதான வாக்கியமோ அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் அப்படிங்கிற வாக்கியமோ 10 சந்தை சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் அப்படிங்கிற வாக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு பிரவருத்தியே வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? ஜுகுயாத் அப்படிங்கிற சப்தத்துடைய அர்த்தமே நமக்கு தெரியாது. அங்க லிங் பிரத்யா இருக்கு, லிங் பிரத்யத்துக்கு பிரேரணா அர்த்தா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம படிக்கிற சமயத்துல நமக்கு அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் தெரியாததுனால, அதாவது லிங் பிரத்யத்துடைய அர்த்தம் தெரியாததுனால அக்னிஹோத்திரம் கர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. நம்ம இன்னொரு உதாரணம் எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. வேதாத்தியனம் பண்ற காலத்துல நமக்கு அது தெரியாம தான் இருக்கு. அதுதான் இங்கேயும் சொல்றா, இப்படி நம்ம இந்த வேதாத்தியனம் பண்ணி அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுண்டு லிங்காதி ஞானம் வந்த பிறகுதான் நமக்கு பிரவருத்தியானது ஏற்படுகிறது. லிங்காதி அத்தியன அவகத லிங்காதிகம் கரணத்வேன அன்வேதி. சரி, மூணாவது இதிகர்த்தவ்யதா காங்ஷான்னு சொல்லுவோம். அதுல எது சேர்றது அப்படின்னு கேட்டா, அர்த்தவாத பிரதிபாத்திய பிராசஸ்திய ஞானம் இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வேதி. வேதத்துல பிராமண வாக்கியங்கள், மந்திரங்கள், அர்த்தவாதங்கள், விதிகள், நிஷேதங்கள் இப்படின்னு பெரும்பாலும் பஞ்ச விதமா இந்த வேதத்தை பிரிச்சிருக்கா. இந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான அக்னிஹோத்திரம் ஜுகுயாத் போன்ற வாக்கியங்கள் பிராமண வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மந்திர பாகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நிறைய கதாதன ஸ்தரீரசி அப்படிங்கிறதான மந்திரங்கள்லாம் கூட நடுவில் உதாரணமா பார்த்துக்கணும். இதெல்லாம் மந்திர பாகங்கள். நேக்ஷேத உத்தியந்தமாதித்யம் இந்த மாதிரியானதான் நிஷேத வாக்கியங்கள். இப்படி பண்ணாதே அப்படின்னு பண்ணாததை சொல்லக்கூடியது, பண்ணக்கூடாதது எதெல்லாம் அதை சொல்லக்கூடியது நிஷேத வாக்கியங்கள். அதே மாதிரி அர்த்தவாதங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த அர்த்தவாதங்களுடைய வேலை என்னது, ஒரு கர்மாவை பிராமண வாக்கியம் விதி வாக்கியம் விதிக்கிறதுன்னு வச்சுப்போம். விதிக்கிற அந்த கர்மாவை பத்தி ஒசத்தியா சொல்லும் இந்த அர்த்தவாதங்கள். அதே மாதிரி ஒரு கர்மாவை பண்ணாதே அப்படின்னு நிஷேத வாக்கியம் சொல்லிடுத்தோம்னு சொன்னா அந்த கர்மாவை பத்தினதான அப்ராசஸ்திய நிந்தனையை சொல்லி கொடுக்கும் அர்த்தவாதங்கள். இந்த அர்த்தவாதங்களுடைய வேலை இதுதான். உதாரணத்துக்கு வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமகான் இருக்கு.
வாயு தேவதாகமான பசு திரவியகமான கர்மாவானது இங்க விதிக்கப்படுறது. வாயுவியம் ஸ்வேதமாலவேத பூதிகாமஹா, இது பிராமண வாக்கியம், விதாயக வாக்கியம். அதன் பிறகு வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதேனோபதாவத்தின்னு அர்த்தவாத வாக்கியங்கள். இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த கர்மாவில தேவதையாக இருக்கக்கூடியதான வாயுனுடைய பிராசஸ்தத்தை சொல்றது. வாயு இருக்காரே ரொம்ப க்ஷிப்ரகாமி, வேகமா போகிறவர். அதனால உனக்கு ஐஸ்வர்யங்களை ரொம்ப வேகமா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அதாவது இப்பேற்பட்ட பிரசஸ்தமான உயர்ந்ததான தேவதாவை கொண்டது இந்த கர்மா, இதை நீ பண்ணுன்னு நமக்கு அதுல ஒரு ருச்சியை உற்பாதனம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிஷேத வாக்கியங்கள் எடுத்துப்போம். பரிஹிஷி ரஜதம் நதேயம், குறிப்பிட்ட கர்மாவில ரஜதத்தை தானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அங்க நிந்தனை பண்றது. சோரோதி இத்யதரோதி தத் ருத்ரஸ்ய ருத்ரத்வம், ருத்ரன் அழுதாரா, அதனுடைய கண்ணீர்ல இருந்து கண்ணீர் விழுந்துதான் அதுதான் ரஜதமாக மாறினது. அப்போ அந்த அழுக்காக ஒரு நிந்திக்கத்தக்கதான ஒரு விஷயத்தை யாரா கொடுப்பாலோ பண்ண மாட்டான். அதாவது இந்த வாக்கியம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட, அதாவது ரஜதம் நதேயம்னு கேட்டதுக்கு அப்புறம் கூட ஒருத்தன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவனையும் அதிலிருந்து விலகச் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்த்தவாதங்கள் அதனுடைய நிந்தனையை சொல்லும். அப்போ இந்த அர்த்தவாதம் அப்படிங்கிறது இந்த வாக்கியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, கர்மாவை விதிக்கிற சமயத்துல அந்த கர்மாவினுடைய பிராசஸ்தியத்தை உயர்வை சொல்லி நமக்கு ஏற்படுகின்ற இந்த ஆலசியம்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு ஏன் பண்ணணும் இந்த கர்மா, ரொம்ப கஷ்டமான கர்மா, இதெல்லாம் ஏன் பண்ணணும், நிறைய செலவு வேற ஆகும், இப்படி எல்லாம் ஒரு நமக்கு எண்ணம் வரும் இல்லையா, அதை போக்கி நமக்கு அந்த கர்மாவை பண்றதுக்கு எந்த ஒரு ருச்சி வேணுமோ, எந்த ஒரு உற்சாகம் வேணுமோ அதை உண்டு பண்ணும் இந்த அர்த்தவாத வாக்கியங்கள். இதே அர்த்தவாத வாக்கியங்கள் நிஷித்த கர்மாவை நிஷித்த வாக்கியங்கள் இருக்கே, அதுக்கு பக்கத்துல இருந்துட்டு என்ன பண்ணும், எந்த கர்மா நிஷித்திக்கப்படுறதோ அதை பத்தின நிந்தையை சொல்லும். அப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த நிஷேத வாக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நிஷித்த கர்மாவில பிரவருத்தி வந்தால் அதுல இருந்து நம்மளை விலகச் செய்யும். இதுதான் அர்த்தவாத வாக்கியத்துடைய காரியம். சரி, இந்த அர்த்தவாதம் தான் நமக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இப்போ நான் அந்த சிஷ்யனை இந்த காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு அந்த லிங் ஞானமும் இருக்குங்கிறதுனால நான் சொன்ன வாக்கியம் புரிஞ்செடுத்து, இருந்தாலும் அவனுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வச்சுப்போம். ஏன் இந்த காரியம் பண்ணணும், ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு, அங்கிருந்து இவ்வளவு தூரம் கூட்டுட்டு வரணுமே, அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் என்ன பண்ணும், நீ இந்த காரியத்தை பண்ணினேன்னா ரொம்ப நல்லதுடா, வாத்தியர் உன் பேர்ல ரொம்ப பிரியப்படுவார், அதனால உனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும் இப்படின்னு யாராவது பக்கத்துல ஒருத்தன் சொன்னா வச்சுக்கோங்க, உடனே அவன் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு உடனே கிளம்பி போயிடுவான். இப்ப என்ன ஆச்சு, அவனுக்கு லிங் ஞானமும் இருந்தது, ஆனால் பிரவருத்தி வரல. அப்படி வராத சமயத்துல இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் அவனுக்கு ருச்சியை உற்பாதனம் பண்ணி பிரவருத்தியை வரும்படி பண்ணினது இல்லையா. அப்போ இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கு, இது என்ன பண்றது, நம்ம காரியத்துல பிரவருத்திக்கும்படி ஒரு ருச்சியை உற்பாதனம் பண்ணி வேலையை செய்யறது. இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் இருந்து உண்டான அந்த பிராசஸ்திய ஞானம் இருக்கே, உயர்வு, அப்படி இந்த கர்மா உயர்வானது ஏதாவது ஒரு வகையில இந்த கர்மாவில் இருக்கிற தேவதைய உயர்வாக சொல்லியோ அல்லது கர்மாவையே நேரடியாக சொல்லியோ, சில இடத்துல கர்மாவையே கூட சொல்லுவார். இந்த கர்மா பிரஜாபதி தேவதா அனுஷ்டிச்சார், அவருக்கு அந்த கர்மாவை பண்ணினதுக்கு அப்புறம்தான் இந்த பிரஜைகளை சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியமே வந்தது, அப்பேற்பட்ட கர்மா இது அப்படின்லாம் கூட நேரடியா கர்மாவே போற்றப்படுகின்றதான அர்த்தவாதங்களும் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில அதனுடைய பிராசஸ்தத்தை சொல்லும். அதாவது கர்மா விதிக்கிற சமயத்துல, கர்மா நிந்திக்கிற சமயத்துல அதனுடைய அப்ராசஸ்தியம் நிந்தனைய சொல்லும். இப்படி இருக்கக்கூடியதான அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கே, இந்த வாக்கியங்களிலிருந்து உண்டாகின்றதான உயர்வான ஞானம், அந்த கர்மா பற்றியதான உயர்வான ஞானம், பிராசஸ்திய ஞானம்னு சொல்லுவோம். அதுதான் மூன்றாவது ஆகாங்ஷாவாக இருக்கக்கூடிய இதிகர்த்தவியத ஆகாங்ஷையில சேருகிறது. அப்போ இந்த சாப்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்ஷையில அம்சத்ரய விசிஷ்டமான ஆர்த்தி பாவனா பிரவருத்தியானது சாத்தியமாக சேருகிறது.
அங்க சாதனமாக லிங்காதி ஞானமானது சேருகிறது. இதி கர்த்தவியதா காங்ஷாவில் அர்த்தவாத ஜன்ய பிராசஸ்திய ஞானம் இதி கர்த்தவியதாத்வேன அன்வேதி. இது விதி ஸ்தலத்துல, நிஷேத ஸ்தலத்துல, பிரவருத்தி ஸ்தானத்துல நிவர்த்தி தான் சாத்தியம். லிங்காதி ஞானம் நம்ம சொன்னோமே, அங்க நன்கடித லிங்காதி ஞானம், நதேயம் அப்படின்னு நன்கடிதமான லிங்காதி ஞானம், அதுதான் நிவர்த்தனான்னு சொல்லுவோம். பிரவர்த்தனான்னு இங்க எப்படி விதி ஸ்தலத்தை சொல்றோமோ அத போல நிவர்த்தனான்னு சொல்லுவோம். அந்த நிவர்த்தனா ஞானம் தான் அந்த இடத்துல சாதனமாக அன்வயிக்கும். இங்க எப்படி பிராசஸ்தியம் இதிகர்த்தவேதையா அன்வைக்குமோ அங்க அப்ராசஸ்தியம் நிந்தா ஞானம் இதிகர்த்தவேதையாக அன்வைக்கும். இப்படியாக பிரவர்த்தனா நிவர்த்தனா வேறுபடுறது. இந்த நிவர்த்தனா விஷயத்துல பின்னாடி நம்ம பார்க்க போறோம் இதே கிரந்தத்துல. அதனாலதான் இப்போ வெறுமனே சாப்தி பாவனா விஷயத்திலே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இந்த சாப்தி பாவனாவில 3 அம்சங்கள். அந்த 3 அம்சங்களிலும் எது எந்தெந்த அம்சத்துல சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதத்தான் இங்க சொல்லியிருக்கா. மூணாவதாக அர்த்தவாத பிரதிபாத்திய, அர்த்தவாதத்தினால தெரிகின்றதான பிராசஸ்திய ஞானம் இதி கர்த்தவியதாத்வேன அன்வேதி அப்படிங்கிறதாக இந்த 3 அம்சங்களிலும் எந்தெந்த விஷயங்கள் சேருகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மேற்கொண்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ச்ச நிரந்தரமஹம் பஜே.